நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் ஆரவான் கோயில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு நானே வீட்டில் பொட்டாட்டு உட்காந்துருந்தேனுங்க. என்ற பொண்டாட்டி இத்தனை வருஷத்தில் புடக்காலில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போனதில்லைன்ட்டு ஒரே ஓரியாட்டம் கட்டி கூப்பிட்டு வந்துட்டாளுங்க. எடுத்தோடனே கும்பி பார்க்குங்க. நரகத்தில் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுக்கு அண்ணன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி சுற்றி நம்மளை அட்டெம்ப்ட் பண்ணுறானுங்க. அடுத்து நம்ம ஃபேவரட் பிளேலிஸ்ட் டிராகன் ஊஞ்சல். இதிலலாம் போனால் தாங்க பரட்டும், மரணக்கிணற பார்த்தாலே பரட்டுங்க. எங்கள் ஊரில் இது ஒரு என்ட்ரி டிக்கெட்டே இல்லாத எக்ஸிபிஷனுங்க. ரைடுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு ஏறிட்டோம்னா அவனே கழுத்து பிடிச்சி இறங்க சொன்னாலும் இறங்குறதுக்கு மனசே வராதுங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் இருக்கிற ஸ்பாட்டை மட்டும்தாங்க சொன்னேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிகிட்டு வெறுன்னு கிளம்பி வெறுட்டுன்னு வந்துட்டாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு சொன்னோன்னே எல்லோரும் சேர்ந்து கடையை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் வந்திருந்தாருன்னா 20 ரூபா கொடுத்துட்டு கல்லாப்பெட்டியில் கை வச்சிருப்பா. அப்படி கூட்டத்துக்குள்ளே எவனோ முட்டை விட்டுட்டு இருந்தானுங்க. அந்த முட்டையெல்லாம் ஒன்று விடாமல் உடச்சிட்டு உடச்ச டயர்டில் ஒரு ஓரமாக நின்று சாப்பிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்து என் பொண்டாட்டி என்னை பார்த்து கட்டு தீனிட்டாளுங்க. கூட்டத்துக்குள்ளே யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க. திங்கும் போது நமக்கு எதுக்குங்க காது விழுவுது. இதெல்லாம் புள்ளத்தாச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. புள்ளத்தாச்சி புருஷன் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. எம்பிட்டு நாள் ஆச்சு தெரியுங்களா இதெல்லாம் சாப்பிட்டு. சுண்டல், ஸ்ப்ரிங் ரோலு, அப்பளோன்ட்டு ஒரு கட்டிட்டனுங்க. நமக்கு உதவி பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த சின்ன குழந்தை இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் எப்படி தூக்குன்ட்டு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. திரும்பி பார்த்தா பாவம் எங்கள் அம்மா பெரிய அப்பளத்தை வச்சு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. சாப்பிட்டதெல்லாம் செமிக்கிறதுக்கு அவுட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டேனுங்க. அதெல்லாம் சரியான ரவுஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள்.